Example 3.27. Solve the equation 7x cube minus 43x squared equal to 43x minus 7 equal to 0. ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். 7x cube minus 43x squared minus 43x plus 7 equal to 0. ஓகே, அப்போ ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ கியூபிக் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரூட்டை ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா சிந்தட்டிக்கில் போட்டு சால்வ் பண்ணிடலாம். அப்போ அந்த ரூட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறோம். சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈவன் பவர்ஸ். அப்போ ஈவன் பவர்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு. அப்போ ஈவன் அப்படின்னா யார் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டும் கான்ஸ்டன்ட்டும் தான். அப்போ -43 ப்ளஸ் ஒரு 7. ஓகே, இப்போ இந்த ஆன்சரை ஃபைண்ட் பண்ணணும். அப்போ -36ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சேமு ஈவன் பவருக்கு பதிலாக ஆடு பவர் போடணும். ஓகே, ஆடு பவர். ஆடு பவர்ஸ்னால் எக்ஸ் கியூப்பு, அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டு, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு. அப்போ இங்கேயும் -36, ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்படி சேமாக இருந்துச்சு அப்படின்னா x is equal to -1 is one of the roots. ஓகே, இது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபார்மெட்டு. ஒரு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம சிந்தட்டிக்கில் போட்டு சம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்போ சிந்தட்டிக் டிவியேஷன் அப்படின்னா கான்ஸ்டன்ட்டு, கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கான்ஸ்டன்ட்டையும் எடுத்து எழுதிக்கிறணும். 7 -43 -43 7. நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்ல, இப்போ அதை வச்சு தான் அந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ட்ரி அப்படியே எழுதிடணும். நெக்ஸ்ட் அந்த என்ட்ரியவும் ரூட்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வெர்டிக்கலாக ஆட் பண்ணணும் -50. நெக்ஸ்ட்டு ரூட்டு கூட மல்டிபிள் பண்ணணும் +50. நெக்ஸ்ட்டு வெர்டிக்கலாக ஆட் பண்ணணும் 7. நெக்ஸ்ட்டு -1 கூட மல்டிபிள் பண்ணணும். ஓகே, அப்போ லாஸ்ட் என்ட்ரி என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். இப்போ இந்த என்ட்ரியை வச்சு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். 7x squared minus 50x plus 7 equal to 0. இப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஒரு 2 ஆன்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ ப்ராடக்ட் பண்ணோம்னா ஆன்சர் 49, சம் பண்ணோம்னா ஆன்சர் -50. ஓகே, 7 7 சார் போட்டுக்கலாம். அப்போ 7ஆல் மறுபடியும் டிவைடு பண்ணணும். ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வராது நம்மளுக்கு. அப்போ 7 7 சார் போடக்கூடாது. ஓகே, 49 ப்ராடக்ட் பண்ணால் 49, சம் பண்ணால் -50. அப்போ ஆன்சர் என்ன போட்டுக்கலாம்னா 49 × 1 போட்டுக்கலாம். ஓகே, -49 -1. நெக்ஸ்ட்டு 7ஆல் என்ன பண்ணிக்கிறணும், டிவைடு பண்ணிக்கிறணும். ஓகே, 7ஐயும் 49ஐயும் கேன்சல் பண்ணால் 7 கிடைக்கும். அப்போ எக்ஸோட ஆன்சர் ஃபேக்டராக எழுதும்போது x - 7, x - 1/7 which is equal to 0. நெக்ஸ்ட்டு ரூட்டாக எழுதும்போது x is equal to +7 ஒரு ஆன்சர், x is equal to +1/2 ஒரு ஆன்சர். அப்போ ஆல்ரெடி x equal to -1 இருக்குது, இங்கே ஒரு 2 ஆன்சர்ஸ் இருக்குது. டோட்டலாக 3